பஸ்காவின் ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை புசித்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டின் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் அவர் பலியிடப்பட்டதினால் அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணுகிற நமக்கு தரித்திரங்கள் மாறுகிறது, வியாதிகள் நீங்குகிறது, பலவீனங்கள் மாறுகிறது, சாபங்கள் நீங்குகிறது. அது மாத்திரமல்ல, நாம் நித்திய ஜீவனையும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இந்த பஸ்காவை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். பக்கம் 117 எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 22வது அதிகாரம் 7 பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. 8 அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். 9 அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். 10 அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய் 11 அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிப்பதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். 12 அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். 13 அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். 14 வேளை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள். 15 அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாய் இருந்தேன். 16 தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி 17 அவர் பாத்திரத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். 18 தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சப்பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 19 பின்பு அவர் அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். 20 போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தில் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். ஆமென். அருமையானவர்களே, இங்கே ஒரு நிழல் நிஜமாகிறது. அதை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேலர்கள் அடிமையாக இருந்தபோது ஆண்டவர் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக ஒரு பண்டிகையை ஆயத்தம் பண்ண சொன்னார். அந்த பண்டிகையின் பேர் தான் பஸ்கா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நல்லா சத்தமா சொல்லுங்க. பஸ்கான்னா என்ன அர்த்தம்? பாஸ்ஓவர். பஸ்கான்னா என்ன அர்த்தம்? கடந்து போ போ என்று அர்த்தம். பஸ்காவை ஆசரிக்கிறவர்கள் இந்த உலகத்தின் பிரச்சனைகளை கடந்து போக வேண்டும், இந்த உலகத்தின் வேஷங்களை கடந்து போக வேண்டும், இந்த உலகத்தின் ஆசபாசங்களை கடந்து போக வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் பஸ்கா ஆசரிக்க முடியும். அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே இந்த பஸ்கா ஒரு நிழலாயிருந்தது. புதிய ஏற்பாட்டிலே தேவகுமாரனாகிய இயேசு பஸ்காவாய் மாறப்போகிறார் என்பதற்கு ஒரு நிழல் தான் என்னது? பழைய ஏற்பாட்டு பஸ்கா. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள், ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே.
ஓ ஹalleluya. என்ன ரெவலேஷன், பவுலினுடைய ரெவலேஷன். இப்ப எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து. எல்லா பிள்ளைங்க எல்லாரும் கையை தூக்கி சொல்லுங்க, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இப்ப அடுத்து சொல்லுங்க, என்னுடைய பஸ்காவாகிய கிறிஸ்து எனக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆமென், அல்லேலூயா. அதனாலதான் இன்றைக்கு பஸ்கா நம்முடைய இயேசுதான். பஸ்காவினுடைய அன்றைக்கு பஸ்காவினுடைய ஹீரோ எது தெரியுமா? அந்த லேம்ப், அந்த ஆட்டுக்குட்டி. ஆனா இன்னைக்கு பஸ்காவினுடைய ஹீரோ எது சொல்லுங்க? இயேசு. ஹல்லேலூயா. அதுதான் ஆராதனை முடிஞ்ச உடனே ஞானஸ்நானம் பெற்ற எல்லாரும், நீங்க ஏற்கனவே ப்ரிப்பேர் ஆயிருப்பீங்க, எல்லாரும் அந்த பஸ்காவிலே பங்கு பெற போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்றைக்கு ஒரு ஆடு பலியானது, இன்றைக்கு இயேசு நமக்காய் பலியாய் இருக்கிறார். இப்ப இயேசு என்ன சொல்லி போனார்? நான் வருமளவும் என்னுடைய மரணத்தை என்ன செய்யுங்கள். அதனாலதான் இன்னைக்கு குட் ஃப்ரைடே என்று உலகம் முழுவதும் சொல்றாங்க. இந்த குட் ஃப்ரைடேல இயேசு நமக்காய் பலியானார், அதை நாம் நினைவு கூறுகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால இயேசுதான் நம்முடைய பஸ்கா. அப்ப ஜீசஸ் இஸ் அவர் செலிபிரிட்டி. அப்ப ஃபெஸ்டிவல்னாலே அங்க என்ன இருக்கு? செலிபிரேட் இருக்கிறது. அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகள் எல்லா ஆராதனையும் செலிப்ரேஷன் இருக்கணும். சும்மா பண்ணிக்கிட்டு எதையோ நினைச்சிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க கூடாது. என்ன இருந்தாலும் சர்ச்சுக்கு வெளியே எல்லாத்தையும் கலத்தி, செப்பலை கலத்தி போடுற மாதிரி என்ன செஞ்சோன்னா, நம்ம கலத்தி போடுங்க, இல்லாட்டி ஸ்டாண்டில் வைங்க, கண்டபடி போடாதீங்கன்னு. அப்படி நாயை கவ்விட்டு போயிடும். எத்தனையோ செருப்புகள் நாய் கவ்வி இருக்கிறது. அப்புறம் அது எங்கேயாவது கொண்டு போட்டுருது. இவங்க தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வராங்க. அந்த வெள்ளி காசை தொலைச்சிட்டு தேடினா பாருங்க, அந்த மாதிரி ஸ்டாண்டில் வச்சிங்கன்னா நீட்டாக இருக்கும். அந்த மாதிரி கவலை, பாரம், கண்ணீர் எல்லாத்தையும் செப்பல் மாதிரி என்ன செஞ்சிடணும், கலத்தி வச்சுட்டு மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும். அப்போ நமக்கு துக்க வெள்ளிலா, இதுக்கு மலையாளத்தில் பேர் என்ன? துக்க வெள்ளியாழ்ச்சா. தமிழ்லையும் துக்க வெள்ளின்னு பேர் இருக்கு. ஆனால் நல்ல இங்கிலீஷ்காரன் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். அவன் சேடு ஃப்ரைடேன்னு வைக்காம எப்படி வச்சுட்டான்? குட் ஃப்ரைடேன்னு வச்சுட்டான். கரங்களை தட்டி அந்த பேர் வச்சவனுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆக்சுவலாக எப்படி தான் வைக்கணும், ஆனால் அதை நம்ம ஆளுக அதை விட எக்ஸ்ட்ரீமாக போய் புனித வெள்ளின்னு மாற்றிட்டாங்க. எத்தனையோ வெள்ளிகள், அல்லேலூயா, ஆமென், எத்தனையோ வெள்ளிகள். ஒரு வருஷத்துக்கு எத்தனை வெள்ளி? ஹவு மெனி வெள்ளிஸ் பர் இயர்? 50. எனக்கு ஆசை என்ன தெரியுமா? அந்த 52 வெள்ளிக்கிழமையும் சபையில் உபவாசம் ஜெபம் பண்ணணும்னு தான். வெள்ளிக்கிழமையே விடக்கூடாது. வெள்ளிக்கிழமை விரதம், அதை என்ன செய்யக்கூடாது. ஆனால் இன்னைக்கு என்ன வெள்ளி? புனித வெள்ளி. ஹல்லேலூயா. அப்போ நம்ம இங்கிலீஷுக்காரனோட பெரிய ஆளாயிட்டோம். அவனுங்களை தான் நம்ம கரெக்டாக மொழிபெயர்த்தா என்ன சொல்றது? குட் ஃப்ரைடேக்கு நல்ல வெள்ளி அல்லது பெஸ்ட் ஃப்ரைடே. ஆனால் இவன் அதை எப்படி மொழிபெயர்த்துட்டான்? புனிதமான வெள்ளி. இந்த புனிதமான வெள்ளியில தான் அல்லேலூயா ஆண்டவர் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு அள்ளி தர போறார். How many believe that? Hallelujah. Amen. நம்ம அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போறோம். அடுத்தது கெஸ்தமனே. ஆமென். கெஸ்தமனே. ஓகே, ஆமென். கெஸ்தமனே குறித்து நாம் வேத பகுதியை வாசிக்க கேட்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக கெஸ்தமனே தோட்டத்தில் மிகவும் வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணினார். முந்தின ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனான். ஆனால் பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து கெஸ்தமனே தோட்டத்தில் மிகவும் நம்முடைய பாவங்களுக்காக ஜெபம் பண்ணி மீட்கும் பொருளாக கல்வாரி சிலுவையிலே தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட மத்தேயு 26ஆம் அதிகாரம் 30 வரை, மத்தேயு 26 வசனம் 30 வரை வாசிக்க கேட்போம். 30. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். 31. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி,
மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். 32 ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். 33 பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடறல் அடையேன் என்றான். 34 இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 35 அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீசர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். 36 அப்பொழுது இயேசு அவர்களுடைய கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீசர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி 37 பேதுருவையும் செபதேவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். 38 அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடே கூட விழித்திருங்கள் என்று சொல்லி 39 சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். 40 பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடே கூட விழித்திருக்க கூடாதா? 41 நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். 42 அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். 43 அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. 44 அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். 45 பின்பு அவர் தம்முடைய சீசர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது. 46 என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். 47 அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோடே கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். 48 அவரை காட்டி கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். 49 உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். 50 இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த தோட்டம் கெத்செமனே தோட்டம், அதுக்கு முன்னால ஒரு தோட்டம் ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டத்திலே இளவரசியாக ஆதாமும் ஏவாளும் உலா வந்தார்கள். இதை பார்த்து பொறாமையினால சத்துரு அவர்களை வஞ்சித்து அந்த தோட்டத்திலே அவர்கள் மகிமையை இழக்க செய்தான். தேவனுடைய மகிமையை அவர்கள் ஏதேனிலே என்ன செய்தார்கள்? இழந்தார்கள். இப்ப இழந்து போன மகிமையை மறுபடியும் இந்த உலகுக்கு கொண்டு வருவது. கவனிங்க, ஆதாமனுடைய பாவம் அவனுக்கு பிரச்சனை மட்டும் இல்லை, அல்லது அவன் ஃபேமிலிக்கு பிரச்சனைன்னா அதோட முடிஞ்சிடுறது. ஆனா முதல் மனிதனாகிய ஆதாமனுடைய பாவம் முழு உலகத்திற்கும் எப்படி மாறிடுச்சு? சாபமாக மாறிட்டு முழு உலகமும் அதனால மகிமையை என்ன செய்து விட்டது? இழந்து விட்டது. அவனும் மனைவியும் மகிமை இழந்து போனாங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா அவன் மகிமையை இழந்தது, முழு உலகமும் என்ன ஆகிவிட்டது? மகிமையை இழந்து விட்டது. இப்பொழுது கெத்செமனே தோட்டம், அங்கே ஏதேன் தோட்டம், இங்கே கெத்செமனே தோட்டம். கெத்செமனேன்னா எண்ணெய் செக்குன்னு அர்த்தம்.
ஒலிவ காய்களை பறித்து அங்கே அந்த செக்கில் போட்டு ஆட்டி அதிலிருந்து ஒலிவ எண்ணெய்களை எடுப்பார்கள். ரொம்ப காஸ்ட்லி ஆயில் என்னது? ஆலிவ் ஆயில். அதுதான் அந்த தோட்டம். அங்கே நிறைய ஒலிவ மரங்கள் இருக்கும். ஒலிவ மரங்கள் கீழே இருந்தே அடர்த்தியாக இருக்கும், கீழே இருந்தே அடர்த்தியாக போகும். இயேசு வழக்கமாய் ஜெபிக்கிற ஒரு இடமாக அந்த தோட்டத்தை வைத்திருந்தார். ஆனால் வேற யாருக்கும் தெரியாது, ஆனால் சீசர்களுக்கு தெரியும். அதனால தான் யூதாசுகிட்ட நீ இயேசுவை என்ன செஞ்சிரு, காட்டி கொடுத்துரு, உனக்கு என்ன செய்கிறோம், பணம் தர்றோம் அப்படின்னு. எவ்வளவு பணம் கொடுத்தாங்க? 30 வெள்ளியின் மோகமோ யூதாஸ் முத்தத்தால் உம்மை விற்கலாகுமோ? 30 வெள்ளியின் மோகமோ யூதாஸ் முத்தத்தால் உம்மை விற்கலாகுமோ? வஞ்சகனாய் நண்பன் மாறிவிட்டான், வஞ்சகனாய் நண்பன் மாறிவிட்டான். வறியவர்க்கே உம்மை காட்டி தந்தான், வறியவர்க்கே உம்மை காட்டி தந்தான். இரக்கமில்லாதோ தேடி வந்தார்கள், இதயமில்லாதோ பிடித்து சென்றார்கள். இரக்கமில்லாதோ தேடி வந்தார்கள், இதயமில்லாதோ பிடித்து சென்றார்கள். கல்வாரி மலை மேலே என் கர்த்தாவும் வேதனை. சொல்லுங்க, கல்வாரி மலை மேலே வேதனை. கண்ணீர் பெருகுதே, கல் நெஞ்சம் உருகுதே, கண்ணீர் பெருகுதே, கல் நெஞ்சம் உருகுதே. கல்வாரி மலை மேலே கர்த்தாவும் வேதனை. 30 வெள்ளிக்காக காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இடம்தான் கெத்செமனே. எனக்கு அன்பானவர்களே, பாவம் வந்தது ஏதேன் தோட்டம், ஆனால் பாவம் நீங்கினது கெத்செமனே தோட்டம். அல்லேலூயா. அங்க 2 காரியங்கள் நடந்தது. ஒன்று இயேசுவினுடைய ஜெபம். அல்லேலூயா. 4 சுவிசேஷ ஆசிரியர்களும் இயேசு ஜெபித்ததை குறிப்பிடுறாங்க. அல்லேலூயா. இயேசு யாரு? வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவர், அல்லது பிதாவினுடைய ஒரே பேரானவர், செல்ல பிள்ளையா இருந்தவர். இந்த பூமிக்கு அவர் மனுஷனாய் வந்தபோது அவருக்கு ஜெபம் சுவாசமாய் இருந்தது. ஜெபத்திற்கு ரொம்ப நம்முடைய ரோல் மாடல் ஜீசஸ் ஒன்லி. அல்லேலூயா. எங்களுடைய டீமுக்கு ஒரு ரோல் மாடலை சொல்லுவாங்க, அவர் தான் பேட்ரிக் ஜாஷுவா அப்படிம்பாங்க. 12 மணி நேரம் தன்னுடைய தள்ளாத வயதிலும் முழங்காலே நின்று மரித்து போனவர், முழங்காலே நின்று மரித்தவர் அவர். அந்த ரோல் மாடல் சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு டீமுக்கு இருக்கலாம். ஆனால் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல் இருக்கிறாங்க, அவர் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. அவர் ஜெபித்தார். எப்படி ஜெபித்தார்? ஹல்லேலூயா. வேர்வை இரத்தமாய் வெளியே வருகிற அளவுக்கு என்ன செய்தார்? அதிக ஊக்கமாய் ஜெபித்தார். இயேசுவை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க முதல்ல அவர்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டியது இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெப வாழ்க்கை. அதிகாலையில் ஜெபித்தார், இரவில் ஜெபித்தார். இன்னைக்கு உங்களுக்கு ஜெபம்னா பரியாசமா தெரியுது. ஜெபத்துக்கு நான் கால்பார் பண்ணோம்னா அது உங்களுக்கு கேலி கிண்டலா தெரியுது. அதை பத்தி நான் கவலைப்படலை. ஆனா இயேசு செஞ்சதை தான் நம்ம செய்யறோம். இவர் என்ன ஒரு புதுசா செய்யறாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம்.
ஆனா இயேசு கெஸ்தமனே நமக்கு சொல்லுகிற பாடம் என்ன? நீயும் ஜெபிக்கிறவனாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு விசுவாசியும், அது ஆணானாலும் பெண்ணானாலும் வாலிபனானாலும் அவங்க யாரா இருந்தாலும், நீ பெரிய கோடீஸ்வரனா கொம்பனா இருந்தாலும், நமக்கு தேவை என்னது? ஜெபம். அது இல்லைன்னா விழுகை நிச்சயம். இயேசு கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்த அந்த ஊக்கமான ஜெபம் தான் அவரை சிலுவையை சுமந்து வெற்றி சிறக்க வைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் கெத்செமனே என்ன சொல்லுகிறது? What we need, ஜெப prayer life is very very important in our life. நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று, ஒரு பங்கு என்னது? ஜெப வாழ்க்கை. ஜெப வாழ்க்கை. இரண்டாவது நம்ம பார்க்கிறோம் தேவ சித்தம். இந்த ரெண்டையும் இயேசு கெத்செமனேல காட்டுறாரு. ஹல்லேலூயா, ஆமென். ஒன்று பிரேயர், இன்னொன்று will of God. இந்த உலகத்துல நீங்க எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் ஒரு மனுஷன் வாழலாம், குடிக்கலாம், வெறிக்கலாம், யாருக்கும் தெரியாம என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் எப்படி நான் வாழ வேண்டும்? அதற்கு தான் தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படியோ ஒரு வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கைய சிலர் இளவயதுல முடிக்கிறாங்க, சிலர் வேஸ்டா முடிக்கிறாங்க. 100 வயசு இருந்தாலும் வேஸ்ட். அவங்களால பின் சந்ததிக்கு எந்த பயனும் இல்லை. வேண்டாம், ஒரு வீடை வேண்டாம் வாங்கி வச்சிருப்பாங்க. பின் சந்ததிகளுக்கு எந்த யூஸ் இல்லை. ஏன் தெரியுமா? அவங்க வாழ்ந்த வாழ்க்கையில என்ன இல்லை? ஜெபம். ரெண்டாவது சப்ஜெக்ட் என்ன இல்லை? தேவ சித்தத்தின்படி அவர்கள் என்ன செய்யவில்லை? வாழவில்லை. எப்படி வேணாலும் வாழலாம், ஆனா ஒரு வாழ்க்கை இருக்கிறது, இப்படிதான் நீ வாழணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அதுதான் அவருடைய சித்தம். ஹல்லேலூயா, ஆமென். சவுல் கேட்கிறான், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிற? இதுவரை என் சுய சித்தத்துல வாழ்ந்துட்டேன். இன்னைக்கு கெத்செமனே தோட்டம் உங்களுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? தேவ சித்தத்தின்படி வாழ்ந்து கொள். தேவ சித்தத்தின்படி வியாபாரம் பண்ணுங்க, தேவ சித்தத்தின்படி பிசினஸ் பண்ணுங்க, தேவ சித்தத்தின்படி ஆமென் வேலை செய்யுங்க, தேவ சித்தத்தின்படி ஊழியம் செய்யுங்க. எத்தனை பேர் ஏத்தாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க, அல்லது எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க வாழ வேண்டிய வாழ்க்கை தேவ சித்தத்தின்படி. ஒருத்தருக்கு ஒரு விதமா இருக்கு, இன்னொருத்தருக்கு அதை ஏற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. இப்ப இயேசு சிலுவை காட்சியை பார்க்கிறாரு. எவ்வளவு கொடுமையா அவரை தண்டிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கபடி செய்யும், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல. ஹல்லேலூயா. அப்ப சித்தத்தை find out his will. அவனுடைய சித்தத்தை என்ன செய்ய வேண்டும்? கண்டுபிடிக்கலன்னா ஏஜ் வீணாயிரும், வாழ்க்கை வீணாயிரும். ஏதோ 10-100 ரூபாய் சம்பாதிக்கிறது இல்லை சித்தம். என்ன எதுக்கு இந்த உலகத்துல வச்சிருக்கீங்க ஆண்டவரே? நான் எதுக்கு இந்த உலகத்துல இருக்கிறேன்? ஒரு தாயாக, ஒரு மனைவியாக, ஒரு தலைவியாக, ஒரு தலைவனாக என்னை எதுக்கு வச்சிருக்கிறீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த சித்தத்தின்படி வாழணும். மாம்சமும் மனசு விரும்புகிறத செய்யக்கூடாது. சிலருக்கு அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, அந்த பிசினஸ் பண்ணலாமா, இந்த பிசினஸ் பண்ணலாமா, அப்படியே ஓடலாமா, இப்படி ஓடலாமா, எப்படி ஓடுங்க, இயேசு சொன்னபடி மட்டும் ஓடாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா இயேசு சொன்னபடி ஓடுங்க, ஓட்டத்தில் வெற்றி. ஹல்லேலூயா. அப்ப கெத்செமனே 2 காரியத்தை சொல்லுகிறது. ஒன்று, நீங்கள் ஜெப வாழ்க்கையிலே ஆமென் இயேசுவை போல இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு என்னென்ன ஜெபம் பண்ணாரு? தனி ஜெபம் பண்ணாரு, பிதாவோட பேசினாரு, சீஷர்களோட ஜெபம் பண்ணாரு, சபையில போய் ஜெபம் பண்ணாரு. இந்த ஜெபங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில் இருக்கணும். பெருமைக்கு இடம் கொடுக்காதீங்க. பெருமை உங்களை சிறுமையாக்கும். இயேசுவை ஃபாலோ பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமா, என்னை பின்பற்றுங்கள் என்று பவுல் சொன்னாரு. நான் அப்படி சொல்ல முடியாது. ஆனா நான் சொல்றேன், நீங்க என்ன பண்ணுங்க?
இயேசுவை பின்பற்றுங்கள். இயேசு கெத்செமனே தோட்டத்திலே 2 காரியத்தை சொல்லுகிறார். நீ ஜெபித்தே ஆக வேண்டும். இரண்டாவது, should do the will of God. என்ன செய்ய வேண்டும்? தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். ஒருவேளை கொஞ்ச கால வாழ்க்கை தான் இது. இதுல ஒரு கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையை வெற்றியா முடிப்போம். அல்லேலூயா. இந்த 2ம் நமக்கு கெத்செமனே தோட்டம் கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. கடைசியில பிதாவின் சித்தம் அதுதான் நீ கண்டுபிடிச்ச உடனே அவர் சொன்னார், எழுந்திருங்கள், இப்பொழுது போவோம். அல்லேலூயா. அப்பதான் யார் வந்துகிட்டு இருக்கிறா? யூதாஸ் வந்துகிட்டு இருக்கிறான். அவர் அதை குறித்து கவலைப்படவே இல்லை. ஏன்னா அப்ப தேவ சித்தத்தை அவர் என்ன செஞ்சிட்டாரு? வாழ்நாளை வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்க வயசை வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னும் அங்கேயா இங்க 2 இடத்துல காலை வச்சுக்கிட்டு உங்க வயசை வேஸ்ட் பண்ணாதீங்க. செய்ய வேண்டியதை செய்யும்படி உன் கைக்கு நேரிடுவது எதுவோ அதை எப்படி செய்ய? நல்ல முழு பலத்தோட செய்யுங்க. ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நாளைக்கு நம்ம இருப்போம்னு யாரு கண்டா? ஈரான்ல விழுற குண்டு இந்தியாவில் விழுந்தா என்ன செய்வீங்க? அவ்வளவுதான் முடிஞ்சு. அதனால இருக்க தட்டியும் துருதுருன்னு எதையாவது கர்த்தாவின் வேண்டி செய்தோண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இது உம்முடைய சித்தமா? ஆண்டவரே, இது உம்முடைய சித்தமா? ஆண்டவர் சில நேரம் சொல்லுவார், சில நேரம் இங்கிட்டு செய்யாதீங்கன்றவர். செய்யலைன்னா விட்டுறணும். ஆனா சொன்னா உற்சாகமா செய்யணும். கெத்செமனே 2 காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒன்று பிரேயர் லைஃப், இன்னொன்று தேவ சித்தத்தின்படி வாழுகிற வாழ்க்கை. அப்படியே இருந்தவரை கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீமா ராதா நாமாலா ஷாமா ராதா ரக்கரா மாலவா. ஆமென். உங்க வாழ்க்கையை வீணாக்காதீங்க. வாலிபனே, உன் வாழ்க்கையை வீணாக்காத. ஹல்லேலூயா. அதை படிக்கலாமா, இதை படிக்கலாமா, அந்த வியாபாரத்தை பண்ணலாமா, இந்த வியாபாரத்தை பண்ணலாமா, அந்த வேலையை பண்ணலாமா? இயேசுவே வாரும், எந்தனை தந்தே இயேசுவே. சொல்லுவீங்களா? எந்தனை தந்தே, என் சித்தம் அல்ல உன் சித்தம் நாதா, என்னாலே அல்ல அலையாகும், என்னாலே அல்ல. எத்தனை பேர் வலது கருத்தை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த குட் ஃப்ரைடேல இருந்து என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் சித்தத்தின்படி அல்ல. சொல்லுங்க வாய் திறந்து, உங்க சித்தத்தின்படி நடத்துங்கப்பா. ஆமென். கர்வம். ஆமென். கிச்சன் அங்கிட்டு கொண்டு வந்தது ஒரு மாதிரி டெம்டேஷனா இருக்கு. அதனால அந்த ஜன்னலை தரக்கூடாது. என்ன எப்பவும் மேலே இருந்துச்சு. அதனால 1 மணிக்கு கரெக்டாக முடிச்சிடுவேன். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல், ஆமாம், லேட் ஆகுதுலேருந்து எங்களை என்ன செய்யும்? ரட்சித்து கொள்ளும். அந்த நெய் ஊற்றுற மனம் இங்கே குப்பு குப்புன்னு ஆடி டெம்டேஷன் ஆகுது, பார்த்தீங்களா? ஆமாம். ஓகே, இப்போ 3வது சப்ஜெக்ட் நம்ம போக போகிறோம். எனக்கு சீக்கிரம் முடிக்கணும்னு தான் ஆசை. உங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு பாவம் உங்களை வச்சுக்கிட்டு வேதனைப்படுத்தணும்னு எனக்கு ஆசை கிடையாது. அப்படி எனக்கு பாடுதாக இருந்தால் அந்த கீபோர்டு சப்போர்ட் பண்ணாங்கன்னா, சர்வீஸை முடிச்சுட்டு கூட கிருபாகரன் எனக்கு ஒத்துழைச்சான்னா நாங்கள் பாட்டு பாடி வீடியோ எடுத்துக்கிறோம். ஓகேவா? சில சொல்லுவாங்க, அதை செய்யுங்க முதல்ல. ஹல்லேலூயா. ஆனாலும் நான் டைம் மேனேஜ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். டயத்தை பார்த்துட்டு 1 மணிக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு சின்ன பிள்ளைகளை சாப்பாட்டுக்கு அனுப்பிடுவோம். அதுக்கு நீ ஒரு இடம் தயார் பண்ணி வைங்கப்பா. மேலே போக முடியாது, ஏன்னா எல்லாத்தையும் தூக்கிட்டு கீழே வந்துட்டோம். நேற்று தான் அந்த பிரதிஷ்டை விழா வச்சோம். ஹல்லேலூயா. இனி அங்கேருந்து வாழ்க்கையில் நமக்கு உங்கள் வீட்டில் எது ஆசீர்வாதமான ரூமாக இருக்குன்னு தெரியுமா? கிச்சன் ரூமாக இருக்கணும். அங்கேருந்து வெரைட்டியாக கொடுக்கணும். அது மாதிரியும் நாங்கள் ஆசீர்வச்சிருக்கிறோம். நல்ல சாப்பாடு இங்கேருந்து வரும். இந்த கிச்சன் ஆசீர்வதிக்க, ஏன்னா பிரசன்னத்தோடு இருக்குது, அது அட்டாச் ஆகிருக்கா. அதனால் நிறைய அற்புதம் நடக்க போகுது. பாருங்க, கர்த்தர் எல்லாம் செய்வார் பாரு. ஹல்லேலூயா.
சரி, ஓகே. சின்ன பிள்ளைங்கள ஒரு அலையிலேயே சொல்லுங்க. எத்தனை மணிக்கு ஸ்கூலில் சாப்பிடுவீங்க? 12 மணியா? இல்லை, பொய் சொல்லாத. 12:40? வாயை பொத்து. 12:10? 12:40க்கு தான் சாப்பிடுவான்னு. 12:10? அதில் ஒருத்தன் 12:10ங்க பாரு. இல்லை, என்ன ஏமாத்த பார்க்காத. உனக்கு 1 மணிக்கு சாப்பாடு கிடச்சிருந்தா, அதனால் பக்கத்தில் உள்ள கிள்ள திருவை எல்லாம் பண்ணாத. இல்லை, இங்கிட்டு தள்ளி இருங்க. இங்கிட்டு வா பாரு, அந்த செவத்தை உடச்சிட்டு போயிடுவான் போல் இருக்கு. இங்கிட்டு தள்ளி வா. எப்போ அவனுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு இங்கே எங்கிட்டு போய் வச்சுருக்க நீ? தள்ளி வா. அது யார்? ஜெனிஷாவே சைஸாக ஒதுங்குவான். இங்கிட்டு தள்ளி வா. ரைட்டு, ஓகே, ஆமாம். சரி, இப்போ 3வது போமா? 3வதா 4வதா? 3வது. ஹல்லேலூயா. இயேசு நியாய விசாரிப்பு ஸ்தலத்தில் அன்றைய ரோம கவர்னராக இருந்த பிலாத்துவின் முன்பாக நியாயம் விசாரிக்கும்படி நிறுத்தப்படுகிறார். அவர் குற்றம் ஒன்றும் செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை என்று நாம் ஏசாயாவில் வாசிக்கிறதின்படி ஒரு குற்றமும் ஒரு பாவமும் செய்யாத அவர் நியாய விசாரிப்பு ஸ்தலத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவர் தன்னை அடிக்கப்படுகிறவனுக்கு கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போலவும் சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் பேசாமல் மௌனமாயிருக்கிறார். இந்த காரியத்தை நாம் மத்தேயு 27வது அதிகாரத்தில் 1 முதல் 26 வரை வாசிக்க கேட்போம். சேர்ந்து வாசிப்போம். மத்தேயு 27 1 முதல் 26, பக்கம் 44. 1. விடியற் காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி 2. அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்தியு பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். 3. அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவரை மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, 4. குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்றார்கள். 5. அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். 6. பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து, அது இரத்த கிரயமானதால் காணிக்கை பெட்டியிலே இதை போடலாகாது என்று சொல்லி 7. ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். 8. இது நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரைக்கும் இரத்த நிலம் எனப்படுகிறது. 9. இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாகிய 30 வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து, கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. 11. இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். 12. பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுத்திரம் ஒன்றும் சொல்லவில்லை. 13. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். 14. அவரோ ஒரு வார்த்தையும் மாறுத்திரமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். 15. காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் தேசாதிபதிக்கு வழக்கமாயிருந்தது. 16. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் என்னப்பட்ட பேர் போன ஒருவன் இருந்தான். 17. பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. 18. அவர்கள் கூடி இருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள், பரபாசையோ கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான். 19. அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம்,
அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்லச் சொன்னான். 20 பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள். 21 தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். 22 பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். 23 தேசாதிபதியோ, ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள், அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். 24 கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனமில்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். 25 அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். 26 அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்துங்க. ஆமாம், அருமையானவர்களே, இங்கே ஒரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்கிறோம். இயேசு நியாயாதிபதிக்கு முன்னாலே நின்றார். நியாயாதிபதியாக இருந்தது யாரு? பிலாத்து. பிலாத்து கவர்னர், யூதேய கவர்னர். அவன் ஒரு ரோமன். இப்போ இயேசு யாரு? ஒரு யூதர். அன்றைக்கு ரோமர்கள் யூதர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்ததுனால காற்பங்கு தேசாதிபதியாக ஏரோதும் தேசாதிபதியாக பிலாத்தும் இருந்தார்கள். இப்போ இயேசு நீதி விசாரிக்கும்படி, நியாயம் விசாரிக்கும்படி பிலாத்துக்கு முன்னால கொண்டு வரப்படுகிறார். இந்த காட்சி பரலோகம் சகிச்சிருக்குமா? ஏன்னா ஆபிரகாமுக்கு ஒரு காலத்தில் ஆண்டவரை குறித்த ஒரு ரெவலேஷன் என்ன தெரியுமா? 18ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது 25வது வசனத்தில் அவன் என்ன பேர் கொடுக்குறான் ஆண்டவருக்கு? எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. சர்வலோக நியாயாதிபதி, நீதி செய்யாது இருப்பாரோ? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். சர்வலோக நியாயாதிபதி. ஹல்லேலூயா. உலகத்தையே நியாயம் தீர்க்கிறவர், உலகத்தையே ஆமென் ஜட்ஜ்மெண்ட் பண்றவர், இப்ப ஒரு மனுஷனுக்கு முன்னாடி குற்றவாளியை போல நிற்கிறார். அருமையானவர்களே, இந்த காட்சியை பரலோகம் ஜீரணிச்சுக்கிடாது. எல்லாரும் கேட்டிருப்பாங்க, குமாரனை எதற்கு இங்க அனுப்பினீர்? இப்பொழுது ஒரு மனுஷன் பிலாத்து அவன் மேல உட்கார்ந்து இருக்கிறான். இயேசு முள்முடி தலையிலே சூடப்பட்டவராய், வாரினால் அடிக்கப்பட்ட காயத்தோடு அவர் பிலாத்து முன்னாலே நின்று கொண்டிருக்கிறார், நியாயம் விசாரிக்கப்படும்படியாய். அருமையானவர்களே, நீங்க நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் சர்வலோக நியாயாதிபதி மட்டும் இல்ல, எப்படிப்பட்ட நீதிபதி? நீதி உள்ள. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகம் அநீதியில் இருக்கு. கடந்த நாள்ல ஒரு ஜட்ஜு வீட்டில் பார்த்தா கட்டுக்கட்டா பணம் குவிஞ்சு கிடந்ததாம். என்னன்னா, இவர் நீதி வழங்கும் போது எதை வச்சு நீதி வழங்கி இருக்கிறாரு? பணத்தை வச்சு. அப்படிப்பட்ட அநீதி நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன்? நீதி உள்ள நியாயாதிபதி. 1 பேதுரு 1:17 வாசிங்க வேகமாய். 1 பேதுரு 1:17 வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி
நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் தொழுது கொள்ளுகிறீர்கள். இயேசு எப்படி நியாயம் தீர்ப்பாராம்? எல்லாரும் சொல்லுங்க, எப்படி இல்லாம? ஆமென். இப்ப அந்த லாக்அப் டெத் இருக்கு இல்லையா, அந்த 2 பேரை கொண்டாங்கல்ல கொரோனா காலத்துல. இப்ப அந்த 9 காவலர்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். அது நேத்தே வாசிச்சிருக்கணும், ஜட்ஜ்மெண்ட் வாசிச்சிருக்கணும். இப்ப அவங்க கதறாங்க, அழுறாங்க. அந்த போலீஸ்னா நீ இஷ்டத்துக்கு செய்வியா நீ அப்படின்னு நீதிபதி கேட்குறாங்க. போலீஸுக்குனாலும் சரி யாருக்குனாலும் சரி ஒரு அதிகாரம் எவ்வளவுக்குள்ளதான் இருக்கு, வரம்பு இருக்கு, லிமிட் இருக்கு. இப்போ அந்த மரணம் உலகத்தையே தேசத்தையே என்ன செய்து விட்டது, அசைத்து விட்டது. இப்போ பல வருஷம் ஆச்சு. இப்போ அவங்களுக்கு நேற்று ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணியிருக்கணும், வழங்கி இருக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர்கள் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு விட்டார்கள். கவனிங்க, ஒரு நீதிபதி குற்றவாளி அப்படின்னு ஒருத்தனை சொல்லிட்டா நெக்ஸ்ட் என்னதான் வரும் சொல்லுங்க? நெக்ஸ்ட் நோ காம்ப்ரமைஸ், தண்டனை தான் வரும். ஜெயலலிதா எதுக்கும் பயப்படாத பெண்மணி, இரும்பு பெண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீதிமன்றத்தில் இருக்கும்போது அந்த நீதிபதி சொன்னார், நீங்கள் குற்றவாளி, நீங்கள் குற்றவாளி என்று அவர் சொன்ன உடனே அந்த பெண், அந்த ஜெயலலிதா என்கிற பெண் அழுதாள் என்று பத்திரிகையில் வாசிக்கிறோம். அழுதாள், கதறினாங்களா? ஏன்னா குற்றவாளினாலே அடுத்து என்னதான் இருக்கும், தண்டனை தான் இருக்கும். அவன் நீதிபதி குற்றவாளின்னு சொல்லிட்டா அடுத்து தண்டனை. ஆனால் இப்போ பாருங்க, நேற்று அறிவிக்க வேண்டிய தண்டனை இன்னும் பெண்டிங்கில் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு 1000 ரீசன் சொல்லுவாங்க, அதை பற்றி நமக்கு தெரியாது. எனக்கன்பானவர்களே, இயேசு நியாயம் விசாரிக்கப்படும்படி குற்றவாளியா என்ன செய்கிறார், பிலாத்துக்கு முன்னால நிற்கிறார். கவனிங்க, இதே இடத்துல நாமும் ஒரு நாள் நின்றிருக்க வேண்டும். ஏன்னா நாம பிறக்கும் போதே குற்றவாளிகள். ஹல்லேலூயா. நாம் பாவிகள். நாம் பிறக்கும் போதே பாவம் செய்தவர்கள், பிறந்து வளர வளர எல்லா பாவத்தையும் செய்த பாவிகள். நாம் தண்டனைக்குரியவர்கள். நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்ம இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கிறதுனால நினைக்காதீங்க, நாம் தண்டனைக்கு உரியவர்கள். ஆனால் ஒருவர் நம்முடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, ஆமென். நாம் மரணத்திற்கு பாத்திரவான்கள், ஆனால் ஒருவர் நம்முடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இப்ப நான் நிற்க வேண்டிய இடத்துல இயேசு எனக்காக குற்றவாளியா நிற்கிறார். என்னுடைய குற்றத்தை அவர் சுமந்தபடினால நான் யாருக்கும் முன்னால குற்றவாளியா நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓ ஹல்லேலூயா. ஆனா நம்ம குற்றவாளி தான், நம்ம பாவிகள் தான். ஆனா இயேசு எனக்காக எப்படி சாபத்திலிருந்து நம்மளை மீட்டாரோ, அதே போல குற்றவாளி என்கிற அந்த தன்மையிலிருந்து இயேசு நம்மளை என்ன செஞ்சிட்டாரு, மீட்டு கொண்டார். இப்பொழுது இயேசுவை பாருங்க, அப்படி கையை அப்படி கட்டிட்டு பிலாத்துக்கு முன்னால தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல, ஆமென், பால்மணம் மாறா பாலனை போலே வாய் திறவாமல் போனதென்ன, பால்மணம் மாறா பாலனை போலே வாய் திறவாமல் போனதென்ன, பாவமில்லாத ஆட்டுக்குட்டி பாரச்சிலுவையை தோளில் ஏற்றி, பாவமில்லாத பாரச்சிலுவையை பாதம் இடறி பாதை தவறி பதறி பயணம் போவதெங்கே, பதறி பயணம் போவதெங்கே, பாவமில்லாத குட்டி
பரமனோ பாதகர் நடுவில் நின்று பால்மணம் மாறா பாலனை போலே வாய்த்திருவாமல் போனதென்ன பாவமில்லாத சிலுவையை பாதம் இடறி பாதை தவறி பதறி பயணம் போவதெங்கே பதறி பயணம் போவதெங்கே சிலுவையை தோளில் ஏற்றி குற்றமில்லாதவர், பாவமில்லாதவர், தண்டனைக்கு அப்பாற்பட்டவர், ஆனா இன்னைக்கு நமக்காக குற்றவாளியா நிற்கிறார். அருமையானவர்களே, ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, நாம் ஒரு நாள் வருமா, நாம் எல்லாரும் தேவனுடைய நியாயாசனத்திற்கு முன்னால என்ன செய்ய வேண்டும்? நின்றுதான் ஆக வேண்டும். Nobody escape from the judgment. நம்ம எல்லாரும் ஒரு நாள் அவன் செய்த நன்மையானாலும் சரி, அவன் செய்த தீமைக்கானாலும் சரி, நியாயாதிபதி யாக்கோபு சொல்றாரு பாருங்க, யாக்கோபு 5:9 வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபு 5:9 5:9 நீங்கள் நியாயம் தீர்க்காதபடிக்கு படாதபடிக்கு முறையிடாதிருங்கள், இதோ நியாயாதிபதி வாசல்ல நிற்கிறாரு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் தப்ப முடியாது. ஹல்லேலூயா. இப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே. கர்த்தர் சொல்றார் 2ஆம் சங்கீதத்துல, பூமியின் நியாயாதிபதிகளே எப்படி இரு? எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு ஆமென் எச்சரிக்கையாருங்கள் என்று நியாயாதிபதிகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். பணத்தை வாங்கிக்கிட்டு நியாயத்தை புரட்டுகிற நியாயாதிபதிகளுக்கு இன்றைக்கு குட் ஃப்ரைடே அன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நியாயாதிபதிகளே சொல்லுங்க சத்தமா, நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. இப்ப நம்மளும் ஒரு நாள் நியாயாதிபதிக்கு முன்னால நிக்கணும். ஆனா குற்றவாளியாக இல்லை. ஏன்னா இயேசு குற்றவாளியை என்ன செஞ்சிட்டாரு? நின்னுட்டாரு. அதனால நம்ம குற்றவாளிகளாக அல்ல. ஹல்லேலூயா. ஆனா நியாயாதிபதிக்கு முன்னாடி நிற்போம். ஒரு நாள் ஏசப்பா சர்வலோக நியாயாதிபதியா இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க அவர் வாசலில் வந்திருக்கிறார். அவர் நமக்கு முன்னால அவர் இருப்பார். நம்ம அவனுக்கு முன்னால போய் மகிழ்ச்சியா இருப்போம். என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கு? நீங்க தான் என் தண்டனையெல்லாம் நீங்க ஏத்துக்கிட்டீங்களாப்பா, எனக்கு தண்டனையே கிடையாது. எத்தனை பேர் விசாரிச்சாலும் சரி, தேவதூதனுக்கெல்லாம் ரொம்ப கடுப்பா இருக்கும். ஏன்னா அவனுங்களுக்கு இயேசுவின் ரத்தம் கிடையாதா? நம்ம இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு வெள்ளையாடை அணிந்து, ஹல்லேலூயா, அவன் குட் ஃப்ரைடே அன்னைக்கு வெள்ளையாடை தரித்து வந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்படின்னா நீங்க இதுக்கு ப்ளூ பெயிண்ட் போட்டுன்னு கேட்குறீங்க. நான் ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னு உங்களுக்கு காட்டுறதுக்காகத்தான். இது ஞாயிற்றுக்கிழமை இல்லை அப்படின்னு காட்டுறதுக்காகத்தான் நான் ப்ளூ பெயிண்ட் போட்டேன். ஆனால் வெள்ளையாடை தரித்த கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு நாள் நம்ம எல்லாரும் வெள்ளை அங்கேயே தரிச்சுக்கிட்டு தான் அங்கே நிற்க போகிறோம். நியாயாதிபதிக்கு முன்னாடி இப்படி நம்ம நிற்க மாட்டோம். மகிழ்ச்சியோடு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம குற்றவாளி இல்லை. தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவனை நீதிமானாக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். ஹல்லேலூயா. ஆனாலும் நம்ம எங்க நின்று ஆகணும்? ஆமா, நியாயாதிபதி எங்க இருக்கிறாரு? இப்ப வாசல்ல வந்துட்டாரு. அதனால தப்ப முடியாது, தப்ப முடியாது. உலகத்து மனுஷனுக்கு தப்பிடலாம், உலக நீதிபதிக்கு காசை கொடுத்து ஏமாத்தி போடலாம். ஆனா இவர்கிட்ட தப்பவே முடியாது. ஒருவேளை குற்றம் உங்கள்கிட்ட நிறைய இருக்குன்னா ஆண்டவர்கிட்ட போய் சரண்டர் ஆயிருங்க. அதுக்கு என்ன சொல்றது? அப்ரூவரா? ஆமா, சரண்டர் ஆயிருங்க.
சரண்டர் ஆகி நான் பாவம் பண்ணிட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லிருங்க. அவர் எல்லாத்தையும் மன்னிச்சு சொல்லுவாரு, இவன் குற்றவாளி இல்லை. பிசாசு மோசையின் சரீரத்தை என்ன செய்யறான் பாருங்க, குற்றம் பண்றான். ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்றதுனால சொல்றான், மோசையின் சரீரத்தை பிசாசு குற்றவாளியாக குற்றப்படுத்த துணிகிறான். அதனாலதான் இயேசு மோசையின் சரீரத்தை எடுத்து எங்க அடக்கம் பண்ணாருன்னே தெரியல. அப்படியானால் மோசை எவ்வளவு பெரிய நீதிமான், எவ்வளவு பெரிய பரிசுத்தவான். ஆனா நீங்க எப்படி தைரியமா சொல்ல முடியும்னா, மோசைக்கு இயேசு கிடையாது, எனக்கு இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நான் ஆண்டவர் சமூகத்துல போய் மகிழ்ச்சியோட நிக்க முடியும். அப்படி நீங்க தீர்மானம் பண்ணிக்கங்க, மகிழ்ச்சியோட நிக்க முடியுமா, இல்ல குற்றவாளி பேர் நிப்பீங்களா? யோசிச்சுக்கங்க. இந்த ஒரு வாழ்க்கை தான் தீர்மானிக்கும். நீங்க வாழ்ற வாழ்க்கை தான் அது பரலோகத்துல நீங்க குற்றவாளியா அல்லது நீதிமானா என்கிறத தீர்மானம் பண்ற வாழ்க்கையில தான் நம்ம இருக்கிறோம். இல்லைன்னா எதுக்கு இந்த வெயில்ல வேலையை வெட்டியை விட்டுவிட்டு சம்பளத்தை எல்லாம் லாஸ் ஆக்கிக்கிட்டு லாஸ் ஆஃப் பேமெண்ட் பே அப்படின்ட்டு வந்து இங்க எதுக்கு உட்காந்து இருக்கிறோம்? பரலோகத்துக்கு போறதுக்கு தான். அல்லேலூயா. நான் கொடுக்குற இந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு நீங்க எல்லாம் வர்றீங்க. நீங்களே நிறைய பேர் சாப்பிடாம கூட போவீங்களே. அல்லேலூயா. அதுக்காக நம்ம வரல, நம்ம ஆண்டவர் ராஜ்யத்திற்கு போனோம். அதனால நமக்கு ஒரு நீதிபதி இருக்கிறாரு, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. நமக்கு சில நேரம் தண்டனை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? சில நேரம் கொடுப்பாரு. அல்லேலூயா. ஆமென். கொடுத்து தம்மை பக்கம் இழுத்து கொள்வார். ஆமென். இந்த மாசம் வாக்குத்தத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். உருக்கமான இரக்கங்களால் உன்னை என்ன செய்வேன், சேர்த்து கொள்வேன். சிலர் அப்படி லேசா ஒரு அடி அடிச்சு நம்மளை எடுத்துக்கிறார். அல்லேலூயா. நான் தடுமாறும் போது காட்டினீர். ஏன்னா பாடலாம் இல்ல, யாருக்காவது சுரேஷ் நீ அதை வந்து மைக்க பிடிச்சு உட்காந்து பாடலாம்லப்பா. யாராவது ஒரு ஹெல்ப்புக்கு பாட மாட்டேங்கிங்களே. நான் தடுமாறும் போது நீர் அமைதியா இருப்பீர். எவ்வளவு ஹை பிச்சில் பாடி என் டோன், அது வேற நெக்டை வேற இங்க வேற கெட்டிக்கிட்டு நான் பாடுத பாடு. என்ன விட்டு கொடுக்காதவர் பாடல. வீடியோல கட் பண்ணிருப்பா. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், நேசர் நீரே, நேசர் நீரே, நேசர் நீரே, நேசர் நீரே, நேசர் நீரே. தேங்க்யூ, தேங்க்யூ. பாடுனதுக்காக எல்லாம் கையை தட்டி. அல்லேலூயா. ஆமென். கடைசி பாயிண்ட் போயிடுவோம். 1 மணி கரெக்டாக முடிச்சிடும். நம்ம பிள்ளைங்க பசியோடு இருக்கக்கூடாது. 1 மணிக்கு சரியாக முடிச்சுட்டு 1 மணிலேருந்து 1:30 மணி வரை கம்யூனியன் போவோம். ஆமென். இப்போ நமக்கு இந்த சப்ஜெக்டில் பேசணும்னா நிறைய இருக்குது. இயேசு நம்முடைய நியாயாதிபதி. உங்களை யாராவது குற்றப்படுத்தினா சொல்லுங்கள், இயேசு தான் எனக்காக நீதியானார். இயேசு நமக்காக யாரானார்? நீதி, மீட்பு, ஞானம், பரிசுத்தமானார். அல்லேலூயா. ஆமாம். 4வது பாயிண்ட்டுக்கு நம்ம போகலாம். ஸ்தோத்திரம். முதலாவது நம்ம பஸ்காவை குறித்து தியானித்தோம். ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்காவை புசித்து அன்றைய தினமே அணியாய் புறப்பட்டு தேவனை ஆராதிக்கும்படி வந்தார்கள். 2வதாக கெத்செமனே தோட்டத்தில் தேவன் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார். பிதாவை, என் சித்தமல்ல உம்முடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி கெத்செமனே தோட்டத்தில் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். 3வதாக பிலாத்துக்கு முன்பாக அவர் ஒரு பாவமும் குற்றமும் செய்யாத இயேசு குற்றமுள்ளவராய் நியாயம் தீர்க்கப்பட்டார். அல்லேலூயா. 4வதாக அப்படி பிலாத்து அவரை குற்றமுள்ளவர் என்று சொல்லி தண்டனைக்கு ஒப்பு கொடுத்து விட்டான். ஒப்பு கொடுத்துட்டு அந்த கல்வாரி சிலுவையை, பாரமுள்ள சிலுவையை அவர் சுமந்து கொண்டு அந்த எருசலேம் நகர வீதியிலே அவர் தள்ளாடி தள்ளாடி வந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அதை குறித்து தான் நம்ம அந்த எருசலேம் நகர வீதியிலே போர்ச்சவகர் அவரை அடித்து துன்பப்படுத்தி அந்த அந்த அதே எருசலேம் அதே இதிலே அதற்கு முன்பு குருத்தொலை ஏந்தி அதே ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி அவரை புகழ்ந்தார்கள். அதே நகர வீதியிலே
அவர் பார சிலுவையை சுமந்து கொண்டு நமக்காக அவர் கல்வாரி சிலுவை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், ஒரு ஆடு அடிக்கப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாம் மோரியா மலையிலே போய் தன்னுடைய ஒரே குமாரனாகிய ஈசாக்கை பலி செலுத்தினான். ஈசாக்கை பலி செலுத்தவில்லை, அதற்காக ஒரு ஆடு கொடுக்கப்பட்டது. இப்போ புதிய ஏற்பாட்டிலே தம்முடைய பிதாவுக்கு ஒரே செல்ல குமாரனாகிய இயேசுவை அவர் ஒப்பு கொடுத்தார். ஏன்னா பலி இல்லாமல் அங்கே மீட்பு இல்லை. அதனால் ஒரே பலியாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாகும்படி தான் இத்தனை பாடுகளையும் கடந்து வந்து அந்த எருசலேம் நகர வீதியிலே அந்த பார சிலுவையை சுமந்து கொண்டு அவர் தள்ளாடி வந்து அவர் என்ன செய்தார்? இந்த கல்வாரி மலையிலே நமக்காக ஜீவனையே விட்டார். அல்லேலூயா. அதை சம்மந்தப்பட்ட ஒரு அதிகாரத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 16 வாசிக்கலாம். யோவான் 19:16. அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான். பிலாத்து ஒப்பு கொடுத்தான். அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள். 17. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரெய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். 18. அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவையில் அறைந்தார்கள். 19. பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. 20. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு சமீபமாய் இருந்தபடியினால் யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அதை எபிரெயி, கிரேக்கு, லத்தீன் பாஷைகளில் எழுதியிருந்தது. 21. அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார்கள். பிலாத்து பிரதித்திரமாக, நான் எழுதினதே என்றான். 23. போர் சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கியையும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாக இருந்தது. 24. அவர்கள், இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர் சேவகர் இப்படி செய்தார்கள். 25. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். 26. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். 27. பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான். 28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். 29. காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலனை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாற்றி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். 30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். 21. அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாய் இருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்தினிடத்தில் போய் அவர்களுடைய காலெலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். அந்தப்படி போர் சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினுடைய காலெலும்புகளையும் மற்றவனுடைய காலெலும்புகளையும் முறித்தார்கள். 33. அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய காலெலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான்.
உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. 35 அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி மெய்யாய் இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய்யென்று அவன் அறிந்திருக்கிறான். 36 அவனுடைய எலும்புகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. 37 அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது. 38 இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். 39 ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கதோமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை கந்தவர்க்கங்களுடைய சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். 41 அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. 42 யூதருடைய ஆயத்த நாளானபடியினாலும் அந்த கல்லறை சமீபமாக இருந்தபடியினாலும் அவ்விடத்திலே இயேசுவை வைத்தார்கள். ஆமேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்காய் அல்லேலூயா. ஆமென். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறார். அதுவரை உள்ள வேத வசனங்களை நாம் வாசிக்க உதவி செய்தார். அதுக்கு அவர் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த வருஷம் நம்ம வேத வசனத்தினாலே நிரம்பி இருக்கிறோம். வேத வசனம் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஜீவ வசனம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆமென். என்னுடைய வேலை முடிவு வரும் நேரம் வருகிறது. ஆனாலும் சிலுவையில் இயேசு சொன்ன 7 வார்த்தைகளை நம்ம பேசுறதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகாததுனால அதில் ஒரு சில வார்த்தைகளை குறித்த பாடலை நான் வார்த்தையாக சொல்லுகிறேன். கவனமாய் கேளுங்கள். இதெல்லாம் ரொம்ப ஜபத்தோடு இந்த பாடலை நான் பாடுறேன். டி மைனர் கொடு. கல்வாரி என்னும் தோட்டத்திலே என் கர்த்தர் தொங்கும் மரத்தினிலே 7 பூக்கள் பூத்ததையா, அது ஜீவ பூக்கள் ஆனதையா, அது ஜீவ பூக்கள் ஆனதையா. தோட்டத்திலே என் கர்த்தர் தொங்கும் மரத்தினிலே 7 பூக்கள் பூத்ததையா, அது ஜீவ பூக்கள் ஆனதையா, அது ஜீவ பூக்கள் ஆனதையா. ஜபத்தோடு பாடுங்க. 7 பூக்கள் ஜீவ பூக்கள் ஆனதையா, அது ஜீவ பூக்கள் ஆனதையா. ஆணிகள் அடித்து பதைத்தவர்க்கு மேனியில் வேதனை கொடுத்தவர்க்கு, ஆணிகள் அடித்து பதைத்தவர்க்கு மேனியில் வேதனை கொடுத்தவர்க்கு பிதா
இவர்களை மன்னியும் என்று, பிதாவே இவர்களை மன்னியும் என்று நாம் மலர்ந்த மன்னிப்பு, சிலுவையின் முரளா மலர்ந்த மன்னிப்பு. இது முத வார்த்தை பேசுறாரு. கல்வாரி என்னும் தோட்டத்திலே என் கர்த்தர் தொங்கும் மரத்தினிலே 7 பூக்கள் பூத்ததையா, அது ஜீவ பூக்கள் ஆனதையா, அது ஜீவ பூக்கள் இரண்டாவது ரட்சிப்பு. ஆனதையா. குற்றம் புரிந்த ஒரு கள்வனுக்கு அவன் சத்தம் அறிந்த அன்பு மனம் உமக்கு. குற்றம் புரிந்த ஒரு கள்வனுக்கு அவன் சத்தம் அறிந்த அன்பு மனம் உமக்கு. இன்றைக்கு பரதேசில் இருப்பாயென்று, இன்றைக்கு பரதேசில் இருப்பாயென்று இரக்கத்தால் மலர்ந்த ரட்சிப்பு, சிலுவையில் இரக்கத்தால் மலர்ந்த ரட்சிப்பு. கல்வாரி என்னும் சேர்ந்து பாடுங்களேன். தோட்டத்திலே என் கர்த்தர் தொங்கும் மரத்தினிலே, கல்வாரி என்னும் தோட்டத்திலே என் கர்த்தர் தொங்கும் மூன்றாவது பராமரிப்பு. மரத்தினிலே. ஈன்றெடுத்த அன்னை துடிக்க கண்டு உன் இதயத்திலே பாச உணர்வு கொண்டு, ஈன்றெடுத்த அன்னை துடிக்க கண்டு உன் இதயத்திலே பாச உணர்வு கொண்டு, ஸ்ரீயே அதோ உன் மகனென்று, ஸ்ரீயே அதோ உன் மகனென்று பாசத்தால் மலர்ந்த பராமரிப்பு, தாய் பாசத்தால் மலர்ந்த பராமரிப்பு. கல்வாரி என்னும் தோட்டத்திலே என் கர்த்தர் தொங்கும் மரத்தினிலே. நாலாவது தவிப்பு. கைவிடப்பட்டோரை காக்க வந்தீர், மாந்தர் கண்ணீர் யாவையும் துடைக்க வந்தீர். கைவிடப்பட்டோரை காக்க வந்தீர். ஆ, கைவிடப்பட்டோரை காக்க வந்து மாந்தர் கண்ணீர் யாவையும் துடைக்க வந்தீர். தேவனே ஏன் என்னை கைவிட்டீரென்று, தேவனே ஏன் என்னை கைவிட்டீரென்று தனிமையில் வளர்ந்த தவிப்பு. எல்லாரும் அப்படியே கல்வாரி சிலுவை தியானத்தில் இருங்க. வளர்ந்த தவிப்பு. கல்வாரி என்னோ தத்திலே கர்த்தர் தொங்கும் மரத்திலே, கல்வாரி என்னும் தோட்டத்திலே என் கர்த்தர் தொங்கும் மரத்திலே. ஜீவ தண்ணீர் வரும் கண்மலையே, மாந்த தாகத்தை போக்கிடும் நிலையே. ஜீவ தண்ணீர் வரும் கண்மலையே, ஆ, ஆ, ஆ,
களைப்பு, ஆத்மதாகத்தால் மலர்ந்த களைப்பு. கல்வாரி என்னும் ஓட்டத்திலே என் கர்த்தர் தொங்கும் மரத்தினிலே 7 பூக்கள் கதையா, அது ஜீவ பூக்கள் ஆனதையா, அது ஜீவ பூக்கள் ஆனதையா. 6வது பூ. ஆமென். குறிப்பு. தொடர்ந்தது பாவம் உலகத்திலே, இரத்தம் வடிந்தது ரட்சிக்க சிலுவையிலே. வந்தது பாவம் உலகத்திலே, ஆ தொடர்ந்தது பாவம் உலகத்திலே, ரத்தம் வடிந்தது ரட்சிக்க சிலுவையிலே. முடிந்தது எல்லாம் என்றுரைத்து, முடிந்தது எல்லாம் என்றுரைத்து, முழுமையாய் மலர்ந்த பூரிப்பு சிலுவையில், முழுமையாய் மலர்ந்த பூரிப்பு. கல்வாரி என்னும் தோட்டத்திலே என் கர்த்தர் தொங்கும் மரத்திலே. கல்வாரி என்னும் தோட்டத்திலே என் கர்த்தர் தொங்கும் மரத்திலே. ஆவியை மீட்க வந்தவரே, தூய தேவனின் ஆவியை தந்தவரே. ஆவியை மீட்க வந்தவரே, ஆ ஆவியை மீட்க வந்தவரே, தூய தேவனின் ஆவியை தந்தவரே. கரத்தில் ஆவியை விட்டேன், கரத்தில் ஆவியை தந்து விட்டேன் என்று உன்னதமாய் மலர்ந்த ஒப்புவிப்பு சிலுவையில், உன்னதமாய் மலர்ந்த ஒப்புவிப்பு. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். கல்வாரி என்னும் காணிக்கைக்கு ரெடி பண்ணுங்கப்பா. தோட்டத்திலே கர்த்தர் தொங்கும் மரத்திலே. கல்வாரி என்னும் ஜீவ பூக்கள் ஆனதையா, ஜீவ பூக்கள் ஆனதையா. 7 பூக்கள் பூத்ததையா, அது ஜீவ பூக்கள் ஆனதையா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அடுத்த வருஷம் குட் ஃப்ரைடேல யார் இருக்க போறோமோ, அதனால இருக்கிறத பயன்படுத்திக்கிடணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் சிலுவையில் மரித்து 7 வார்த்தைகளை பேசினார். நான் விரலை சொல்லும் போது பிரதர்ஸ் வார்த்தையை சொல்லணும், 2வது விரலை தூக்கும் போது சகோதரிகள் சொல்லணும். நல்ல சத்தமா எல்லாரும் சொல்லுங்க. குட். உங்களுக்கு ஒரு பூ கிடைக்கும். பிச்சி பூவா? ரெட் ஷிப். சத்தமா சொல்லுங்க, பின்னாடி வர சொல்லுங்க. ஒருத்தர் தான் சொல்லுங்க, மற்றவங்க ஜான் கிறிஸ்டோபர் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆமாம், உங்கள் அம்மா அப்பா யார் இருந்தால் நல்லா பராமரிங்க.
4 ஆமாம், உங்களுக்கு தான் ரொம்ப தவிப்பு வரும். ஏன்னா ரொம்ப ஒர்க்கு உங்களுக்கு தான். ஆனாலும் உங்களை ஆண்டவர் பலப்படுத்துவார். அல்லேலூயா. களைப்பு, நீ ரொம்ப களைச்சிட்டீங்க. ஒரு காலத்தில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க. குட் ஃப்ரைடேவா, என்ன செய்யணும் பாஸ்டர், ஃப்ளெக்ஸ் கட்டணுமா, களைச்சிட்டீங்க. ஆனால் அந்த களைப்பு இயேசுவினால நீங்குவதாக. ஆமேன். 6 ஆமேன். பூரி, அவருக்கு சிலுவையில் ஒரு பூரிப்பு. என்னது அந்த வசனம்? ஆமாம், எல்லாம் முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் முடிந்தது. ஆமேன். அதோடு இந்த ஆராதனையும் முடிகிறது, எல்லாம் முடிகிறது. அல்லேலூயா. அதனால ஒரு பூரிப்பு சிலுவையில். என்ன ஆமாம், கடைசியாக ஆமாம், நல்லா ஒப்பு வச்சுட்டா. இப்போ நம்ம ஒப்பு வச்சு கடந்து போக போகிறோம். அல்லேலூயா. இப்போ காணிக்கை வேறு எடுக்க வேண்டி இருக்கிறது. அதுக்கு நான் தான் பாட்டு பாடணும் இருக்கு. அல்லேலூயா. பாடுறீங்களா பிரதர்? காணிக்கை பாட்டு. சரி, ஓகே. தேவாலய திரை அந்த பாட்டை பாடும்போது நீங்கள் காணிக்கை செலுத்தலாம். காணிக்கை செலுத்திட்டு நம்ம ஜெபிச்சு முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்கு இங்கே ரெடி பண்ணியிருப்பீங்களாப்பா? ரெடி பண்ணியிருக்கீங்களாப்பா சாப்பாட்டுக்கு? யாருமே இல்லையா? அதுக்கும் யார்? அல்லேலூயா. ஆமாம். காணிக்கைக்காக பிரதர் ஜான் கிறிஸ்டோபர் அவருக்கு ஜெபம் பண்ணிட்டாரு. தேவதாஸ் பிரதர் வந்து ஜெபம் பண்ணுங்க. காணிக்கை இந்த குட் ஃப்ரைடே தேவாலயத்திர 2 கிழிந்ததன்றோ, தேவன் திருமுகத்தை காணாமல் கதிரவன் கண்களை மூடியதோ, காரிருள் சூழ்ந்ததோ, கல்லறை வெடித்ததோ, பூமி அதிர்ந்ததோ, புவியெல்லாம் நடுங்கியதோ, உத்தமர் இயேசு துடிக்கின்றார் சிலுவையிலே, உருகாதோ நெஞ்சம். நெஞ்சம் அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காதோ கண்கள், வழியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு, உருகாதோ நெஞ்சம். கரங்களை தட்டுவோமா? நடமாட முடியாம் தடுமாறி கிடந்த உடவனின் குரல் கேட்டு நின்று, நடமாட முடியா தடுமாறி கிடந்த உடவனின் குரல் கேட்டு நின்று, இடம் தேடி வந்து இதயத்தில் நொந்து நடமாடச் செய்ததாலே, உந்தன் கால்களில் ஆணியுவரசி, அதுதான் சிலுவையின் பரிசே, உந்தன் கால்களில் ஆணியும் அரசி. என் பாட்டு பிடிக்கல, நம்ம பேசிருக்காங்க.
உருகாதோ நெஞ்சம் உருகாதோ நெஞ்சம் உருகாதோ நெஞ்சம் உருகாதோ என் வெல் ப்ரிப்பேர்ட். நான் அனௌன்ஸ்மெண்ட்டே இன்னும் பண்ணலை. என்ன பசியா இல்லை போர் அடிச்சிருச்சா? அனௌன்ஸ்மெண்ட் முடிச்சுட்டு அனுப்பிவிடலான்னு பார்த்தேன். கவனிங்க, நாளை மாலை ஒரு சிறப்பு ஆயத்த ஜெபம் நமக்கு நடைபெறும். பகலில் வெயிலாக இருக்கிறதுனால விட்டாச்சு. அப்புறம் ஞாயிறு காலை 8 மணிக்கு நம்முடைய சபை ஆராதனை ரெசரக்ஷன் சர்வீஸ் நடைபெறும். எத்தனை மணிக்கு சொல்லுங்க சத்தமா? அல்லேலூயா. எல்லாரும் வாங்க, உங்கள் நண்பர்களை உறவினர்களை அழைத்து வாருங்கள். மாலை 5:30 மணிக்கு நமக்கு உயிர்த்தெழுந்த வல்லமை விசேஷித்த அற்புத கூட்டம் நடைபெறும். அதில் வியாதி, பலவீனம், பிரச்சனை உள்ளவங்களை கூட்டிட்டு வாங்க. நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அது நமக்கு ஒரு பண்டிகையாக மாறும், ஒரு நல்ல பண்டிகையாக மாறும். அந்த பண்டிகையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். இந்த காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் திருவிருந்துக்கு போகிறோம்.